கதிர் செஞ்சது உண்மையிலே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, முத்துவேல் ஆசைப்படி காந்திமதியை அவங்க வீட்டுக்கு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரும் அதை ரிக்வெஸ்டா கேட்டிருந்தாரு. இப்போ எனக்கு நீ ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சனா இந்த உதவி செய்ய, நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கூட இருந்துட்டு போறேன், நான் திரும்ப வருவேனோ வரமாட்டேனோ அது எனக்கு தெரியாது, பட் இருக்கும்போது எங்க அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்டிருந்தார் நம்ம முத்துவேல். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச விஷயத்த செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்தில் சரவணனை தான் காட்டுறாங்க. சரவணன் ஸ்வேதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு. அது நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி வந்துட்டாங்க. ஸோ கோமதி வந்தோனையும் இவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே இவன் வந்து அவ கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு சத்தம் போடுறாங்க, சரவணா நீ செய்யறது சரி கிடையாதுப்பா, இது நமக்கு செட் ஆகாது, வேண்டாம்ப்பா இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. பட் அவர் வந்து எதையும் கேட்க போறது கிடையாது. ஏன்னா அங்கிட்டு ஸ்வேதாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருன்றதுனால எதையுமே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க போறது கிடையாது. நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லுங்க, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு, வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அண்ட் அடுத்த கட்டமா யார் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம கோமதி காந்திமதி எல்லாரும் சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி இருக்காங்க இல்லையா, அவங்க என்னம்மா நைட்டு எப்படி தூங்குன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காந்திமதி இருந்துக்கிட்டு நான் எங்கம்மா நல்லா தூங்கினேன், ஒரே வெக்கையாக இருக்குது, தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. எதுடா சந்தர்ப்பம், எப்படிடா இவங்களை வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தார் கதிர். ஏன்னா சாதாரணமாக ஒருத்தங்களை வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னால் அது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வரும். இதெல்லாம் ஒரு நார்மல் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது கதிர் இப்படி சொல்லவும் அதை பிடிச்சிக்கிட்டாரு. அந்த பாயிண்டை பிடிச்சிக்கிட்டு கதிர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடு செட் ஆகாது, நீங்கள் வந்து எப்பயுமே சுகமாக வாழ்ந்தவங்க, எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொன்றா குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பெருசாக ஊதிட்டாரு. ஸோ அது வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. கொஞ்சம் கூட கோமதி யோசிக்கலை, காந்திமதிக்கு எதுவும் யோசிக்கலை. என்னடா நடக்குது, இவன் இப்படி பேசுகிற ஆளே கிடையாதே, திடீர்னு இன்னைக்கு பேசுகிறானே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட மூஞ்ச பார்க்குறாங்க. கதிர் நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க. யார் சொல்லியும் அவர் கேட்கல. என்னடா அது, நீங்கள் பாட்டுக்கு புலம்புங்க, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அடித்து ஏற்றிக்கிட்டு இருக்காரு. பிரச்சனையை வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. வெளியே போய் உடனே ரோட்டில் இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ரோட்டில் கத்தினோனையும் முத்துவேல் வந்துட்டார். முத்துவேல் வந்துட்டாங்க, சக்திவேல் வந்துட்டாங்க. 2 பேர் நின்று பேசுகிறாங்க. அப்போது இவன் வந்து அவங்க அம்மாவை கீழ்த்தரமாக பேசுகிறத பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல. சக்திவேல் ஒரு ஓரமாக நிற்கிறாரு. ஸோ முத்துவேல் ரொம்ப அமைதியாக அவரும் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த முத்துவேல் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓரமாக நின்ட்டார். ஓகே கதிர் வந்து நமக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணுறான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் சக்திவேலுக்கு வந்து அது புரியலை. ஓகே நம்ம அம்மாவையும் அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டேன், நீ எங்கே இருந்து அசிங்கப்பட வேணாம், நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு, எதுக்கு நீ கண்ட இடத்துல போய் நீ அசிங்கப்படணும், அதெல்லாம் வேணாமா, நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறாரு. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இது, என்னடா இங்கே நடக்குது, கதிர் முதல்ல ஏன் அப்படி பண்ணா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே புரியலை. எல்லாருமே ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கதிர் மேலே தான் எல்லாரோட கோவம் திரும்பும். ஏன்னா கதிர் தான் இந்த விஷயத்தை பண்ணா, அவன் தான் சத்தம் போட்டு பெரிய பிரச்சனையாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா கதிர் பக்கம் தான் திரும்பும். ஆனால் கதிர் எதற்காக இந்த விஷயத்தை பண்ணார் அப்படின்றது கதிருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா கதிரும் இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்ல போகிறது கிடையாது. ஒருவேளை போய் முத்துவேல் பொழைச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உண்மையை அவர் சொல்லுவாரே தவிர்த்து அது வரைக்கும் அவரும் சொல்ல மாட்டார், இவரும் சொல்ல மாட்டார். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த உண்மையை அவங்களுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கதிரை தான் கோவப்படுறாங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இன்றைக்கி சீரியல் நடந்த முழு விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தொடர்ந்து கேளுங்க. ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சரவணன் என்ன முடிவெடுக்கிறாரு, அண்டு தங்கமேல் அங்கே மாசமாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக எந்த உடன்பாடும் கிடையாது, இவர் விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிடு, அதுக்கான தேவையும் அவங்களுக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் சரவணன் வேணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர்த்து சரவணன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காலமும் நினைக்கல. ஆனால் அவங்க சொன்ன பொய்யெல்லாம் சேர்ந்து இப்போ அவங்கள பாடாப்படுத்துது. அண்ட் அவங்க அம்மா செஞ்ச விஷயங்கள், அவங்க அப்பாவை தூக்கி ஜெயிலுக்குள்ளே வச்சது, அம்மா தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சது, ஒட்டுமொத்த குடும்பமும் ஜெயிலில் இருந்தது. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சரவணன் ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டாரு. பட் என்னதான் வந்து தங்கமேல் பண்ணது தப்பான விஷயமா இருந்தாலும்
இவரோட குழந்தையை தான் அவங்க சுமக்கிறாங்க. ஸோ அதுக்காவது கொஞ்சம் இறங்கி போயிருந்துருக்கணும். பட் இதுக்கப்புறம் அதுக்கான சான்சஸே கிடையாது. ஏன்னா பிரச்சனை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. இது மேலும் வந்து ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால ஸோ இந்த இடத்துல யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கடந்து வந்துட்டாங்க. அப்படின்றதுனால இதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, கிடையாது. இந்த பிரச்சனை இதோட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் தொடர்ந்து ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்தடுத்து வந்து இந்த ப்ராப்ளம் வந்து போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த சீரியலையும் தாங்க போகுது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த சீரியலும் எதை நோக்கி நகருது அப்படின்னா தங்கமயில் சரவணன் கூட சேருவாங்களா சேரமாட்டாங்களா அப்படின்றத தொடர்ந்து தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒருவேளை இவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்க நினச்ச மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சரவணன் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். அவர் வந்து ஒரு ரொம்ப தெளிவாக இருக்கார். அவங்க வேண்டாம், ஸ்வேதா கூட இதுக்கப்புறம் நம்ம மிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்படின்றதுனால யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக இதற்கான பதில் சரவணன் சொல்லணும். இன்றைக்கி வேணால் சரவணன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கலாம். அண்ட் நியாயம் இருக்குது அப்படின்றதுக்காக அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சரி கிடையாது. இன்றைக்கி இவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ, அதாவது தங்கமயில் என்ன தப்பு பண்ணாங்களோ இதை விட ஒரு மடங்கு பெரிய தப்பாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தங்கமயில் வேண்டாம் அப்படின்னா அமைதியாக இருக்கணும். அதுக்காக இன்னொரு பொண்ணை போய் பேசுகிறது, இன்னொரு பொண்ணுகிட்ட பழகிறது தான் சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது முழுக்க முழுக்க தவறு தான். அதை தான் அவர் சொல்கிறாரு. வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க அவர்கிட்ட. பட் அதை யாருமே கேட்க மாட்டேங்கிறார். அவர் யார் சொல்லணும்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், பட் எனக்கு வந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். தங்கமயில் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையிலே கிடையாது. என்னை பல முறை ஏமாற்றிருக்கா, பல விஷயங்களை என்னை ஏமாற்றிட்டா. இதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து ஒரு தனி ட்ராக் போட்டு போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் கேட்க போகிறது கிடையாது அப்படின்றதான் உண்மையும் கூட. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறது கிடையாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுனால இது தொடர்ந்து வாழையடி வாழையாக வந்து மேற்கொண்டு வருமே தவிர்த்து இது முடியாது. அதான் பிரச்சனையும். ஸோ சீக்கிரமே இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனைக்குள்ளே மூவ் ஆனாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா சிக்கல் தான். ஓகேங்க, இதெல்லாம் வந்து இன்றைக்கி எபிசோடு நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திமதி அந்த வீட்டுக்கு போகவும் காந்திமதிக்கு வரவேற்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாரும் காந்திமதியை மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. காந்திமதியை வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள போல் உண்டா, இவ்வளோ போல் ஆகுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே காந்திமதியை பாராட்டுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பாராட்டுக்கு ஈடு செய்ய வேண்டியவங்க தான். அவங்களும் வந்து சும்மா சாதாரணம் கிடையாது. இத்தனை பிள்ளைங்களை வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து நின்றுருக்குறாங்க அப்படின்னா அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எல்லாரும் வளர்க்குறாங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கும் போது தான் கதிரை மீட் பண்ணி நம்ம முத்துவேல் பேசுகிறாரு. ரொம்ப நன்றிப்பா, ஆனால் இதனால் கடைசியில் உனக்கு கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையாவது நீ உண்மை சொல்லு. ஏன்னா ராஜுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக தாங்க மாட்டாங்க அப்படின்றது முத்துவேலுக்கும் தெரியும், கதிருக்கும் தெரியும். அதனாலேயே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜு கூட சண்டை போடுறாரு. ராஜு வந்து என்ன நினைக்கிறாங்க, இவர் தப்பாக நினைக்கிறாங்க. கதிர் வந்து வேணுக்குமே பண்ணிட்டான், எங்கள் அப்பா தான் இங்கே இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அதனால தான் பண்ணிட்டான், நான் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் ஏன் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாரு அப்படின்றது எதுவுமே தெரியாமல் அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரை கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் இருக்கார். ஓகே, என்ன தான் நடக்குமோ நடந்துட்டு போட்டுமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாளைக்கு வந்து இது பிரச்சனை வருமா. ஸோ உண்மையிலே அவர் ட்ரீட்மெண்ட் ஆகி குணமாகி வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாயிரும். இந்த பிரச்சனையை அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன் சொன்னோம், எதுக்கு சொன்னோம் அப்படின்றத சொல்லி அவங்க தெளிவாகிக்கலாம் அல்லது புரிஞ்சுக்கலாம். நம்ம பக்கம் தப்பு இல்லை அப்படின்றத அவங்க உணர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லி அவர் விட்டுட்டார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா முத்துவேலுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் நடக்கணும் அப்படின்றது தான் அவரோட ஆசையாக இருக்குது. அதுதான் அவரோட கனவு, லட்சியம் எல்லாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடக்கணும். அது மட்டும் நடந்தாலே போதுமே தவிர்த்து மற்ற எதுவும் இங்கே பிரச்சனையே கிடையாது. ஸோ அதை தான் அவரும் எதிர்பார்க்குறாரு. கண்டிப்பாக இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. சரி, இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திமதி அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீட்டோட ஞாபகம் தான் இருக்குது. கதிர் ஏன் இப்படி ஒரு விஷயத்த சொன்னால், கதிர் வந்து இப்படி பேசுகிறவனே கிடையாது. ஏன்னா எல்லாரும் அதை தான் யோசிக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்குது. கதிர் ஏன் இப்படி வந்து பேசினா, கதிர் அப்படி பேசுகிற ஆளே கிடையாது. சரவணன் அப்படி பேசியிருந்தா கூட வந்து ஆச்சரியப்படலாம். செந்தில் அப்படி பேசியிருந்தா கூட அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். ஆனால் கதிர் இப்படி என்றைக்குமே பேசுகிறவனே கிடையாது. கதிரே பேசியிருக்கான் அப்படின்னா அப்படி என்ன இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்ன பிரச்சனை, கதிர் ஏன் அப்படி பேசினா அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஏன் அப்படின்னா அவர் யார்கிட்டையும் சொல்லலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணுறாரு இந்த பிரச்சனை எல்லாத்தையும். ஆனால் எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சு இந்த விஷயத்தை வெளியே சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும். ஏன்னா எல்லாரும் குடும்பமே பதறிடுவாங்க, என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து பெரிய பிரச்சனையாக்கி அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி அதை வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பொறுமையாக இந்த பிரச்சனையை டீல் பண்ணுறாரு.
ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கதிர் வந்து ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணா அப்படின்னு சொல்லி தெரிய வரும். இல்லை அப்படின்னா அது வரைக்கும் வந்து தெரிய வராது. கதிரையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ கதிர் வந்து ஏதோ ஒரு வேணுக்குமே செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு தாட் தான் எல்லாருக்கும் இருக்குமே தவிர்த்து மற்றபடி கதிர் ஏன் இப்படி செஞ்சான், கதிர் வந்து இப்படி செய்கிற ஆளா, முதல்ல வந்து அவங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா கதிர் வந்து இப்படி செய்கிற ஆளே கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கதிர் எப்படிப்பட்டவர். ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க கூட தான் இருக்கிறார் அப்படின்றதுனால எல்லாருக்குமே தெரியும் கதிரோட கேரக்டர் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கதிர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சிருந்துருக்கணும். ஆனால் புரியலை. முக்கியமாக வந்து மற்றவங்க புரியலைனாலும் அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ராஜ் வந்து புரியாமல் விட்டது தான் அவரால் வந்து தாங்கிக்க முடியல. ராஜ் வந்து என்னை புரிஞ்சுக்கிறல அப்படின்னு தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ராஜுக்காக அவர் பண்ண விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்றது நமக்கும் தெரியும், ராஜுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா அவர் ஏன் பண்ணார் அப்படின்றத புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ எதுவுமே புரியாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து எல்லாரும் இவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பேசுனது ஏன்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பாண்டியன் கூட வந்து இவரை வந்து தப்பாக நினச்சிட்டாரு. ஸோ பாண்டியன் நினச்சிட்டார் அப்படின்னா என்றைக்குமே பேசாதவன் இன்றைக்கி வந்து இப்படி பேசுவான்னு நினச்சி பார்க்கல. ஏன்டா நம்ம குடும்பத்தை பற்றி அப்படி என்னடா சொன்னாங்க, நம்மகிட்ட ஈஸியாக பேசுகிறாங்க, நார்மலாக பேசுகிறாங்க அப்படின்றதுனால அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதை தானடா சொன்னாங்க, இங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீ இப்படி சொல்லலாமா, நீ செய்யலாமா, நீ பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு. ஆனாலும் கதிர் வந்து அதை புரிஞ்சுக்கல. எப்பா நீ சும்மா இருப்பா, அவங்க செய்கிறது தப்பு அப்படின்றத அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஆனால் அவங்க வந்து புரிஞ்சுக்காமல் செய்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தப்புப்பா. அவரும் பார்த்திங்கன்னா யாருக்காக இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறாருன்னா ராஜுக்காக தான் மறைக்கிறாரு. இவங்க யாருக்கிட்ட போனாலும் உண்மை வெளியே வந்துடும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவருக்கு யாரையும் அவர் நம்பலை. ஸோ இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். டக்குன்னு வந்து எப்போ உண்மையை உடைக்கிறாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஏதோ ஒரு கோவத்தில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல அழுகிறாங்களே அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க. கோமதியெல்லாம் சொல்லவே வேணாம். அவங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுது கூப்பாடு போட்டு அண்ணேன்னு ஒப்பாரி வச்சு அதை பெரிய பிரச்சனையாக்கி. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறாரு. சொல்லாமல் இருக்கிறதாங்க ரொம்ப நல்லது. தெரிய வரும்போது தெரிய வரட்டும், பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியல் இன்னும் 1 or 2 monthsக்கு வந்து ஒரே க்ரைங் சீன்ஸாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அவரையும் காப்பாற்றி அந்த குடும்பத்தையும் காப்பாற்றி கதிர் நம்மளையும் காப்பாற்றிருக்கார் அப்படின்னா உண்மையிலே கதிருக்கு வந்து ஒரு சல்யூட்டே போடலாம். அந்தளவுக்கு கதிர் வந்து பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். கதிர் வந்து என்றைக்குமே பண்ணாத ஒரு மனுஷன் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னா இவங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அவர் ஏன் பண்ணியிருப்பார், எதுக்கு பண்ணார். ஸோ அவர் வந்து சும்மா பண்ணுற ஆளே கிடையாது, எல்லாமே அவர் பற்றி தெரிஞ்ச விஷயங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து யோசிக்கணும், கதிர் இப்படி தான் பண்ணானா, ஸோ ரீசன் இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். பட் இவங்க எதுவுமே யோசிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கதிரே கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதா, நீ எப்படிடா இப்படி போச்சு, எங்கள் அத்தையை வந்து நீ இப்படி பேசிட்டேடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சண்டைக்கு போடுறாரு. இப்போ அப்படிலாம் கிடையாதுப்பா, அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கோமதி அவங்க திட்டுறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரை திட்டுறாங்க, வைறாங்க. இப்படிலாம் நீ பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பட் இருந்தாலும் என்ன செய்ய, அவரும் மனுஷன் தானே. இன்னொருத்தர் மனுஷனுக்கு உதவின்னு சொல்லி வரும்போது அவரால் என்ன பண்ண முடியும், அவரால் முடிஞ்ச விஷயத்த பண்ணார். எல்லாம் அவங்களோட நன்மைக்கு தான் பண்ணாரே தவிர்த்து யாருக்குமே கெடுதல் நினைக்கல. அவர் யாருக்கும் கெடுதல் நினைக்கிற அளவுக்கு கதிர் ஒன்றும் மொஸ்டான கேரக்டர் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷன். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லோரும் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்து கதிர் ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான், ஏன் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுருந்துருக்குன்னு. பட் யாருக்குமே புரியலை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ தங்கமயில் பிரச்சனைக்கு வருவோம். தங்கமயில் பிரச்சனை அது ஒரு தனி பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். தங்கமயில் உண்மையிலவே ஒரு பாவப்பட்ட ஜீவன் தான். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த பாவப்பட்ட ஜீவன் பார்த்த வேலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து எதிராக வந்து முடிஞ்சிருக்குது. இதை வந்து அவங்க கண்டிப்பாக யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளை தான் வந்து கடிச்சு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா அவங்கள சார்ந்து அவங்கள சுற்றி அவங்கள பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்குது. பட் இப்போ வந்து அவங்க திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாலும் இந்த உலகம் அவங்கள வந்து நம்ப மாட்டேங்குது, ஏற்றுக்க மாட்டேங்குது. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு தூக்கி போட்டு மிதிக்குது. முக்கியமாக சரவணன் வந்து மிதிக்கிறது தான் அவங்க கொஞ்சம் கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் படிக்கிறாங்க சரவணன் கொஞ்சம் விட்டு பிடிச்சிருந்துருக்கலாம். பட் சரவணன் வந்து விட்டு பிடிக்கிற மாதிரி இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து ரொம்ப
ஏதோ தெளிவாயிட்டார். சரவணன் வந்து என்னை வந்து அவர் ஏமாற்றிட்டா, துரோகம் பண்ணிட்டா, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட காதல் கல்யாணம் இதை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த விஷயங்களை பண்ணியிருந்தாலும் அவங்க பண்ணது வந்து 100% தப்பு தான். அது வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ணது முழுக்க முழுக்க தவறான விஷயங்கள் தான். அவங்க என்ன தான் தவறான விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் பட் இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை இந்த பிரச்சனையை முடிக்காமல் மேலும் இது தொடர்ந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு திக்கம் வந்து லைஃப் மாறிடும். ஒரு கட்டத்தில் வந்து யார் ஸ்வேதாவோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தங்கமயிலை தேடி தான் போவார். தங்கமயில் என்ன மனுஜர்மயில் அப்படின்னு சொல்லி போவார். ஆனால் தங்கமயில் அங்கே இருக்க மாட்டாங்க. தங்கமயில் அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. ஸோ அந்த வாழ்க்கை அவங்கள விட்டு போயிருந்திருக்கும். அந்த வாழ்க்கையில் இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவரோட வாழ்க்கையில் வந்து இவங்க கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும், ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா அதற்கு சொல்யூஷன் ஒன்று தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒன்று ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி தங்கமயில வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ போய் வேலையை பார் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். பட் அதுவும் செய்யாமல் இதுவும் செய்யாமல் ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் மனுஷன். ஸோ இந்த பிரச்சனை இப்போ கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன அவர் ஆசைப்பட்டாலும் அவருக்கான சந்தோஷங்கள் வந்து கிடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் நிச்சயமாக அவருக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அது ஸ்வேதா கூட அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிறாரு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையிலே தங்கமயில் கூட தான் அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு பாண்டிங் இருந்தது. அந்த பாண்டிங் எதுவுமே இல்லாமல் அவரே வந்து தன்னோட வாழ்க்கையவே அழிச்சிக்கிட்டார். அதாங்க உண்மை. ஸோ இவர் என்ன நினச்சி பண்ணார் அப்படின்னா அவங்கள வந்து பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சவர் கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் தான் பழி வாங்கப்பட்டு விட்டார் அப்படின்றது உண்மை. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து தப்பு பண்ணது அவர் தப்பை வந்து உணர்ந்திருக்கணும். ஆனால் தப்பை அவர் கொஞ்சம் கூட உணராமல் மேலும் அந்த தப்பை வந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி வந்து இவங்களை வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, தங்கமயில் வந்து தப்பு என்னை ஏமாற்றிட்டா துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இப்போது இவர் வந்து தங்கமயிலுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஸோ சேம் தான். இவர் என்ன தப்பு பண்ணுறாரு, தங்கமயில் என்ன இவருக்கு பண்ணாங்களோ அதை விட ஒரு மடங்கு இவர் வந்து அதிகமாக பண்ணுறாரு. ஒருவேளை வன்மத்தில் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. நீ வந்து இப்படி தானே பண்ண, ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தில் தான் பண்ணுறார் அப்படின்றது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. நீ வன்மத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கியா, நீ வந்து வேணுக்குமே பண்ணல, உண்மையிலே துரோகம் பண்ணி தான் நீ மன்னிச்சு விட்டுருந்துருக்கணும். அவங்க பண்ணது அவ்வளோ பெரிய தப்பும் கிடையாது. உன்னை துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும், நீ பண்ணது துரோகம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருந்துருக்கணும். அதுக்காக நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற அளவுக்கு இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, கிடையாது. ஸோ இவங்க வந்து நீ வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிற அளவுக்கு இது வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக டீல் பண்ணியிருந்துருக்கலாம், என்ன ஏது அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப பொறுமையாக காமாக பேசி டீல் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதனால தாங்க தங்கமயில் பாதிக்கப்பட்டதேமோ. ஸோ தங்கமயில் பாதிக்கப்பட்டது சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ தங்கமயில் வந்து தேவையில்லாமல் தப்பு பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா சிக்கி சின்னாபின்னமாகி இப்போ இந்த பிரச்சனை எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து முடிஞ்சிருக்குது. இதெல்லாம் எங்கே போய் யாருக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா தங்கமயில் மட்டும்தான். அவங்க பண்ண பிரச்சனை, அவங்க பண்ண விஷயங்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. ஸோ தங்கமயில் பண்ண போகிற விஷயங்கள் ஒன்று தான், ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து தங்கமயில் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக டீல் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்குதுன்றதுனால ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும். பார்க்கலாம் தங்கமயில் இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா தங்கமயில் வந்து இதுக்கப்புறம் நிச்சயம் அவங்களுக்காக போராடுவாங்க, தன்னோட கணவர் கூட சேரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. என் கணவர் எனக்கு வேணும், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிருங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பெரிய பஞ்சாயத்தே வைப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த பஞ்சாயத்தில் தீர்ப்பு என்னமோ அவங்களுக்கு சாதகமாக அமையாது. ஏன்னா இவங்க பண்ணது எல்லாமே தப்பு 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 அந்த தப்பை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லது நினச்சி பண்ணாலும் சரி, கெட்டது நினச்சி பண்ணாலும் சரி, பண்ணது தப்பு தான், தப்பு தான். ஸோ அந்த தப்பு தான் இன்றைக்கி அவங்களுக்கே பிரச்சனையாக மாறி இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்குள்ளேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது வேறு எந்த வழியும் கிடையாது. நம்ம சரவணன் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. இல்லை அப்படின்னா வேறு ஆப்ஷன் கிடையவே கிடையாது தங்கமயிலுக்கு. ஸோ தங்கமயில் இதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய முடிவு, முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இவரை விட்டு போகணும், இல்லையா ஸோ இவர் கூட வாழணும். இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஆனால் இதுக்கப்புறம் அவரே வாழ மாட்டார். இவங்க என்ன வாழ்கிறது, அவரே வந்து டாட்டா பாபாய் சியூ அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவங்களால் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது, உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஸோ இதை தாண்டி அவங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சரி ஓகேப்பா இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லலாம். பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லாதப்போ என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை கூட. ஸோ தங்கமயில் வந்து இது பொறுத்தார் பூமியால் வார் அப்படிலாம் கிடையாது. இனிமேல் பொறுத்து எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாக ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
பார்க்கலாம் எப்படி நடக்குது, என்ன ப்ராப்ளம், எங்கே கொண்டு போய் முடியுது அப்படின்றது இனி வர்றப்ப சொல்ல தெரியும். ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பெரிய 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 பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது தங்கமயிலுக்கு. தங்கமயில் இதுக்கப்புறம் எடுக்க போகிற முடிவு தான் ரொம்பவே முக்கியமான முடிவு அப்படின்னா எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையவே கிடையாது. ஸோ தங்கமயில் ஒரு சூப்பரான ஒரு கேல் அப்படின்றது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ தங்கமயிலுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா விஷயமும் பார்த்திங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தங்கமயில் என்ன செய்வாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தங்கமயில் வந்து பண்ண போகிற விஷயங்கள் தான் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். தன்னோட கணவருக்காக போராடுவாங்க. ஸோ எப்படியா தன்னோட கணவர் கூட சேரணும், தன்னோட கணவரை வந்து காப்பாற்றணும், தன்னோட கணவர் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புரட்சியை நடத்துவாங்க. அந்த புரட்சியில் வந்து இவர் திரும்ப வரணும். அந்த புரட்சி தான் இவரை வந்து திரும்ப கூட்டு வந்து சேர்க்கும். அந்த புரட்சி தான் இப்போ இருக்கிறதுல ரொம்ப பெரிய புரட்சி அப்படின்றது உண்மையும் கூட. ஸோ அந்த புரட்சிக்காக தான் நம்ம காத்திருக்கோம். கண்டிப்பாக அந்த புரட்சி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புரட்சி நடக்கும். அந்த புணர்ச்சி தான் பார்த்தீங்களா, புரட்சி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான லவ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்றது அந்த புரட்சி வந்து நிரூபிக்க போகுது. அந்த புரட்சிக்காக தான் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் இந்த புரட்சி எப்படி நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்றது இனி ஒரு எப்படி சொல்ல தெரியும். ஸோ பார்ப்போம்மா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தங்கமயில் என்ன பண்ண போகிறாங்க, ஒன்று இவரை விட்டு பிரிய போகிறாங்களா, இல்லை நீ ஆச்சு நானாச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வர்றாங்களா அப்படின்றது இனி வர எபிசோட்லையும் தெரியும். ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டடா பாய்.